விஜயோடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்தினது தான் பிரச்சனை. உடனே இதுல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இதுல வந்து யானை இருக்கு, அதுல இருக்குது. பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து சொல்றாங்க யானை அவரோட சிம்பல்ல ஒரு அங்கமாக இருக்கு, அது மட்டும் சிம்பலா இல்ல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது திமுகவுக்கு சாதகமா அமையுமா பாதகமா அமையுமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் தனித்து நிக்கிற வரைக்கும் அது அவர்களுக்கு சாதகம். கூட்டணி அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா அது திமுகவுக்கு பாதகம். ப்ரூவன் ஓட்டு பேங்கை வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கக்கூடிய திமுக பயந்து கொள்ள அவசியமே இல்லையே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு சில நாட்கள்ல வந்து இன்னைக்கு துணை முதல்வர் அறிவிக்க போறோம்னு சொல்லி திமுக ஐடி விங்ல இருந்து செய்திகள் பரவ தொடங்குது. அந்த செய்திகளை போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்டே போயிட்டு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. அவரான அப்படி எனக்கே தகவல் தெரியலையே அப்படின்னு சொல்லி அதை உடச்சு விட்டுறாரு. அப்ப யார் இதை கிளப்பி விட்டா? அப்ப என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு மடைமாற்றம் செய்யணும். இப்ப இவர்களுக்கு என்ன அச்சம்னா, விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார், சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறார், ஏடிஎம்கே தனியாக நிற்குதுங்கும் போது இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா இதுல யாராவது ஒருத்தவங்க யாரோடைய கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அது வந்து திமுகவுடைய அந்த எதிர்வாக்குகளை ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பாஜகவோட இணைவாராங்கிறது உங்களுக்கே தெரியும் அவரோட செயல்பாடு. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, திரு அண்ணாமலை அவருடைய பேட்டி வந்து மாமா மச்சானெல்லாம் நாங்க வந்து வரவேற்போம். விஜய்ங்கிற்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு, அறிமுகம் இருக்கு. இந்த இடத்துல அண்ணாமலையோட டெசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது விஜய் அவரோட கொஞ்சம் நெருக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டோம் அப்படின்னா, யாரோடலாம் பாஜக தமிழகத்தில் கூட்டணி வைக்குதோ அவர்களும் சேர்ந்துதான் விழுவார்களே ஒழிய பாஜக வளர்ந்து விட போறதில்லை. அதிமுக நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் விஜய் பகைச்சும் எந்த ஒரு இதுவும் பேசல, அது அப்படியே நியூட்ரலா தான் இருக்காங்க. எப்போ போல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக வந்து ஒரு படி மேல போய் எதிர்ப்பு. அதிமுக தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு போட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆமா, தூங்கிட்டு தான் இருக்காங்க. வேற என்ன? சீமானோட சேர்ந்துருவாரோ? சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எனக்கு வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய வாக்காளர்கள் அடுத்த பக்கம் போகும் பொழுது விஜய் ஒரு நல்ல கேண்டிடேட்டா தெரிவாரு, சீமான் ஒரு நல்ல கேண்டிடேட்டா தெரிவாரு. 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒழிக்கதும் காலம் இது அப்படின்னா, அண்ணா அது 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு இவங்க கொண்டு வராங்க. ஆனா எனக்கு வந்து எம்ஜிஆரை நடிகர் அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தாருங்கிற இடத்துல இவங்க எடுத்துக்கொள்கிறார்கள். அண்ணாவை ஏன் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அது திராவிட இயக்கத்தோட தோற்றமாகத்தான் அமையும். ஆனா அவங்க திராவிடம்ங்கிற எந்த இடத்துலயுமே இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிச்சு பேசலை. அரசரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தளபதி வந்துட்டார் அப்படின்னு யார சொல்றாரு? அவரு எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கங்களையும் கட்சியும் தான் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆளும் வர்க்கமாக அவங்களை கேட்டா அவங்க வந்து மத்தியில கூடி பிஜேபி நோக்கி கையெழுத்து போய் சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டா இவங்க வந்து 2 பேருக்குமே பொருந்துங்க. ஏன்னா 2 பேருமே அவங்க மத்தியில இருக்கிறாங்க, இவங்க மாநிலத்தில் இருக்காங்க. 2 பேரிடமும் அரசு இருக்கு. ரத்த சிவப்புல நிறம் எடுத்து இரட்டையான பலம் கொடுத்தோம், ரத்த சிவப்பத்தை சொல்றாரு. மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி உருவி கொடுத்தோம் அப்படின்னு. பச்சை நீல திலகம் வச்சோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட எல்லா கலரும் வந்துருச்சு. பச்சை கலர் வந்துருச்சு, நீல கலர் வந்துருச்சு, மஞ்சள் வந்துருச்சு, ரத்த சிவப்பு வந்துருச்சு. 3 மதத்தை சார்ந்த இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து விஜயோட கொடியை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்னாப் காட்டுவாங்க. அப்ப மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாங்க இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுக்கெல்லாம் இவர் உண்மையாக இருக்கிறாராங்கிறது அவரோட செயல்பாடுகள் மூலமா தான் நம்ம விமர்சிக்க முடியும். உறுதிமொழியிலுமே நான் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொன்னாரு, ஆரம்பத்துல வந்து தியாகிகளை வந்து நம்ம மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த பேரால் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இந்த இதுல பாடுபட்ட இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ் மண்ணில்ட்டாரு ஒரு கூட. வணக்கம் நேர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தமிழ் தேசிய சிந்தனையாளர் திரு பாரிசாலன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பல்வேறு நடப்பு அரசியல் குறித்து அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜயோடைய கட்சி கொடி அறிமுகப்படுத்தினதுதான் பிரச்சனை. உடனே இதுல இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இதுல வந்து யானை இருக்கு, அதுல இருக்குதுன்னு இவ்வளவு ஒரு பயம் இருக்கா, இவ்வளவு ஒரு சிக்கல்கள் இருக்கா? அதுல தெரியல ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா ஊடகங்கள்லையுமே வந்து அதுல குறை காண்பதற்கு பல பேர் இப்ப வந்துட்டாங்க. அவர் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறாரு. இதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அவங்க கட்சி கொடியெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அதுல திராவிட கழகத்திலிருந்து அவங்கலாம் பிரிஞ்சு வந்தாங்க. ஸோ அந்த கொடிக்கும் இந்த கொடிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. அதில் வட்டமாக சிவப்பு இருக்கும், இதில் வந்து கட்டமாக சிவப்பு இருக்கும். அது அப்படியே பாதிக்கு பாதியாக போட்டிருப்பாங்க. சிகப்பு ஏன்னா கம்யூனிஸ்ட் கொள்கை, கருப்புங்கிறது வந்து இருளில் இருக்கிற இந்த சமூகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு மாதிரி கதை சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போல்லாம் யாருமே வந்து இதில் ஒரு இனோவேஷன் இல்லை,
அதை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி அடிச்சிட்டீங்க, இதுலேயும் அதே வண்ணம் தான் இருக்குது, இதுலேயும் அதே வண்ணம் தான் இருக்குலாம் யாருமே இங்கெல்லாம் இது கேள்வி கேட்கல, ஒன்றும் பண்ணல. அதிமுக வரும்போது அதில் ஒரு அண்ணா துறையை மட்டும் தூக்கி எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுட்டு இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. அப்பவும் வந்துட்டு ஒரு அண்ணாவோட உருவத்தை நீங்கள் மட்டும் எப்படி பயன்படுத்தலாம், திமுக தான் அண்ணா உருவாக்குனாரு, நீங்கள் எப்படி அதை எடுத்து பயன்படுத்தலாம்னு யாரும் கேட்கல, பெருசாக அது பெரிய விவாத பொருளாகவே ஆகலை. சரி அவங்க பண்ணுறாங்க இது பண்ண. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது யானை சின்னத்தை ஏன் எடுக்கிறீங்கன்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியில இருந்து சொல்றாங்க. அது தப்பு தானே, அது அவங்களுடைய சிம்பலா இருக்குல்ல, அப்புறம் நம்ம எடுக்க முடியாது, அப்படி நம்ம பார்க்க முடியாது. முடியாது. யானை அப்படிங்கிறது அவங்க ஒரு தனித்த யானையா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்னத்துக்குள்ள யானை வருது. இது ரெண்டும் பார்த்தா வந்து ஒரே சின்னம். இப்ப ஒரே மாதிரி இருக்கும் பொழுது குழப்பம். இப்ப இதுல வந்து யானை துதிக்கையை தொங்க போட்டிருக்கு, இவரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா யானை நின்று துதிக்கை வைக்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் தான் இருக்கு அப்படின்னா மக்களுக்கு எது அப்படின்னு ஒரு இது வரும். ஆனா இது வந்து யானை அவரோட சிம்பல்ல ஒரு அங்கமாக இருக்கு, அது மட்டும் சிம்பலா இல்ல. அப்படி இருக்கும் போதெல்லாம் அந்த குழப்பம்லாம் வராது. இந்த கொடியிலேயே வந்து இந்த யானையை வந்து பல இதுல ஒப்பிட்டு பாக்குறாங்க. கேரளா அரசோட சிம்பல் இருக்கு, அது அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் பிராண்டோட சிம்பல் தலைகீழ மாத்தி வச்சுட்டாங்க, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த லாட்ரி சிப்போர்ட்ல படத்துல இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் எல்லாம் வந்துட்டே இருக்கு. யானை ஒரு யானை மாதிரி தான் இருக்கும். யானை வேற மாதிரியா காட்ட முடியல. ஒல்லியா காமிச்சா யானை நம்பிடுவீங்களா? யானை காட்டுல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் காட்ட முடியும். அதுல குறை நீங்க சொல்றதா இருந்தா அவங்க காமிச்சிருக்கிறது ஒரு ஆப்பிரிக்க யானை, அதை வேணா நீங்க சொல்லலாம். ஏன்னா வந்து இங்க இந்தியாவில நிறைய பேருக்கு இந்திய யானை எது ஆப்பிரிக்க யானை எதுங்கிறதே வித்தியாசம் இல்லாம ஆப்பிரிக்க யானை உருவத்தை இதுல காட்டுறாங்க. இதுல ஒரு கட்சிக்கு கொள்கை முக்கியம், கோட்பாடு முக்கியம், செயல்பாடு முக்கியம். இது மூணுமே வந்து இன்னும் முழுமையாக விஜய் அவர்கள் பெரிதளவுல பேசல. இப்ப இந்த பாடல்கள் இந்த உறுதிமொழியில நம்ம கெஸ் பண்ணிக்கலாம், இதை தான் இவர் சொல்றாருன்னு வேணா நம்ம உட்காந்து பேசலாமே ஒழிய, அவர் வந்து நான் இந்த கொள்கையை சார்ந்தவன், நாங்கள் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கொள்கையை ஏற்கிறோம், நாங்க திராவிட கொள்கையை ஏற்கிறோம், நாங்க தமிழ் தேசிய கொள்கையை ஏற்கிறோம்னு அவங்க இன்னும் பேசல. அதை பேசும் பொழுது நம்ம அதை சார்ந்த விமர்சனங்கள் விவாதங்கள்லாம் நடக்கும். ஆனா கொள்கையே சொல்லாம இருக்கும்போது இதுல எதுக்கு இத்தனை குறைகளை கண்டுபிடித்து இதன் மூலமா இவங்க என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும் பொழுதே அதை வந்து மட்டுப்படுத்தும் விதமா இன்னொன்னு கவனிச்சிருப்பீங்க. இல்ல இன்னொரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று நடந்தது, இந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி. விஜய் அவர்கள் கொடி அறிமுகப்படுத்துறாரு, அதுக்கான பாடல் இது பண்றாரு. இது வந்து சமூக வலைதளங்களில் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஒரு சில நாட்கள்ல வந்து இன்னைக்கு துணை முதல்வர் அறிவிக்க போறோம்னு சொல்லி திமுக ஐடிவிங்ல இருந்து செய்திகள் பரவ தொடங்குது. அந்த செய்திகளை போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்டே போயிட்டு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கறாங்க. அவரால் அப்படி எனக்கே தகவல் தெரியலையா அப்படின்னு சொல்லி அதை உடச்சு விட்டுறாரு. அப்ப யார் இதை கிளப்பி விட்டா? அப்ப என்னன்னா ஏதோ ஒரு விதத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு மடைமாற்றம் செய்யணும், இல்ல வந்து அதை பெரிதுபடுத்தக்கூடாது, இல்ல அதை மட்டுப்படுத்தணும். இந்த மாதிரியான திமுக என்ன அந்த வேலை இருக்கு? ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு பலம் பொருந்தி இருக்கிறாங்க, பெரிய பலம் பொருந்தி அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அவங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கு. அதே போல அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட் ஷேரும் எந்த விதத்திலும் கம்மியும் ஆகல. அப்புறம் என்ன பயப்பட அவங்களுக்கு என்ன அவசியம்? அதான் நமக்கும் தெரியல ஏன் பயப்படுறாங்கன்னா. நம்மளும் அந்த கேள்விதான் அவங்ககிட்ட கேட்கறோம், ஏங்க பயப்படுறீங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத விமர்சனம்? அந்த பயங்கிற வார்த்தையை உங்களுக்கு அந்த சொல்லாடலே சரியா இருக்கான்னு கேட்கறேன். இல்ல பயம்ங்கிறது வந்து இப்ப நீங்க நம்ம ஒருத்தர் கட்சி நம்ம ஒரு ரோட்ல நடந்து போறோம், இப்போ சில திருநாய்கள் வந்து நம்மள வந்து சுத்தி நின்று குலைக்கும், பெரிதளவு நம்ம கண்டுக்க மட்டும் கடந்து போவோம். ஆனா நம்ம அந்த உடல் மொழியை வச்சு அது நம்மளை பார்த்து கோவமா குலைக்குதா இல்ல பயத்துல குறைக்குதா அப்படிங்கறத இப்ப நீங்க கொஞ்சம் பக்கத்துல போனா அது பின்னாடி போயிட்டு வருவருன்னு குலைக்கும், வாழப்பு சுருட்டிக்கும். அந்த உடல் மொழியை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது வந்து பயத்துல குலைக்குது அப்படின்ட்டு. அதே போல இவருக்கு எழுதக்கூடிய அந்த எழுத்துக்கள், அவர்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது தேவையில்லையே. விஜய் அவர்கள் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஏதோ கொடி அறிமுகப்படுத்துறாரு, இதை பத்தி வாழ்த்துக்கள் சொல்லலாம், இல்லைன்னா வந்து இதெல்லாம் எடுபடாதுன்னு சொல்லிட்டு கடந்து போகலாம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து இது வாகையா இல்ல வாகை கிடையாது, இது தூங்கு முஞ்சி மரம், இல்ல இது வந்து பாருங்க ஸ்பெயின் நாட்டு கொடியை வந்து டிப்பி அடிச்சு காப்பி அடிச்சு போட்டாரு, அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால் லோகோ தான் இவர் மாத்தி வச்சிருக்காரு. இப்படியே இது எதுக்கு இந்த பேச்சுக்கள்? உங்களுக்கு அது பிடிக்கலன்னா என்னங்க நல்லா இருக்குன்னு கடந்து போயிடலாம். என்ன காரணத்தால அந்த மாதிரி வருது நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையில வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது திமுகவுக்கு சாதகமா அமையுமா பாதகமா அமையுமான்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அது விஜய் அவர்கள் தனித்து நிக்கிற வரைக்கும் அது அவர்களுக்கு சாதகம். கூட்டணி அப்படின்னு அவர் யோசிச்சாருன்னா அது திமுகவுக்கு பாதகம். ஏன்னா இப்ப தனியாக நிற்கிறார் விஜய் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி, என்னுடைய கணிப்பு அநேகமாக ஒரு 10% இருக்கலாம், அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாக்கு வங்கி இந்த ரசிகர் இவங்களோட இதுல நான் சொல்றேன். இப்ப அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சீமான் அவர்கள் ஒரு 8% வாக்குகளை வந்து அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். விஜய் அவர்களோட இந்த 10% வாக்குங்கிறது அனுமானங்கள் தான், நம்ம அவர் களத்துல நின்று செயல்படுறதை பொறுத்து தான் அதெல்லாம் அமையும். அப்ப இவர் உறுதி பெற்ற ஒரு 8% வாக்குகள் வச்சிருக்காரு. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இன்னைக்கு கொஞ்சம் சிதைவடைந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மினிமம் 20% வாக்குங்கிறது அவங்க கிட்ட ஒரு இருக்கிற ஒரு விஷயம்தான். அப்ப இவங்க எல்லாம் எப்படியும் தனியா தான் நிப்பாங்க அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு உணர்வாக இருந்தால்
திமுக எந்த வித பிரச்சாரமும் செய்ய வேண்டாம், எந்த வித நடைமுறை மாற்றமும் செய்ய வேண்டாம். அவங்க இப்ப ஜெயிச்சது போலவே எல்லா தொகுதியிலும் அழகாக ஜெயித்து விட்டு போகலாம். ஏன்னா அவங்களுக்குன்னு இருக்க கன்சால்டேட்டட் வாக்குகளை பயன்படுத்தி அவங்க ஜெயிக்கலாம். ஆனா இங்க என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய இந்த இந்த கொடியேற்ற நிகழ்வா இருக்கட்டும், இல்ல அதுல எடுத்துக்கொண்ட உறுதிமொழியாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் வந்து தமிழ் தேசிய சார்ந்த கருத்துக்களை வந்து விஜய் பேசுவதாகவே தெரியுது. அதுல குறிப்பா அந்த வாகை மலர் பத்தி சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், வாகைனா வெற்றி, வாகை சார்ந்திருக்க அந்த வெற்றி சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அதே அதுல வந்து தமிழருடைய பாரம்பரியம், அந்த ஒரு வீரம், அதை பத்தி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒருவேளை திராவிட கட்சிகள் பிரச்சனை இருக்கும். ஜல்லிக்கட்டு அது வந்து இது படுத்தும், அது வந்து அந்த பாடல்ல வெளிப்படுது. அதுக்கப்புறம் அந்த பாடல்லே வந்து பாத்தீங்கன்னா தமிழர், தமிழ் மண், தமிழ்நாடு, இந்த தமிழ் சார்ந்த விஷயங்களா வருது. அந்த பாடல்ல வந்து உறுதிமொழியிலும் சொல்லியிருக்கு. உறுதிமொழியிலுமே நான் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொன்னாரு, ஆரம்பத்துல வந்து தியாகிகளை வந்து நம்ம மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அந்த பேரால அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இந்த இதுல பாடுபட்ட இதெல்லாம் சொல்லிட்டு தமிழ் மண்ணில்ட்டாரு ஒரு கூட. இந்த நாட்டு மண்ணிலிருந்து விடுதலைக்காக போராடியவர்களை வந்து நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம்னு அந்த இடத்துல தமிழ் மண்ணுன்னு சொல்றது மூலமாக இப்ப நாட்டுக்காக போராடினா ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்னு சொல்லி அது இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். ஆனா தமிழ் மண்ணில் இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க ஆட் பண்ணும் பொழுது அது வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நிக்குது. இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா, இவர் அகில இந்திய கட்சியாக இதை வந்து கட்டமைக்கல. அது அந்த இதுலயே அந்த வீடியோலயே காட்டும்போது தமிழ்நாடு மேப்பை மட்டும் காட்டி அங்க அவரோட கொடி பறக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்ப ஒரு தமிழ்நாட்டு கட்சி, மாநில கட்சி, மாநில உரிமை. இதற்கு முன்பு விஜய் வந்து இந்த நீட் எதிர்ப்பு இதெல்லாம் பேசியிருப்பது, இதெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது இது ஒரு மாநில உரிமைக்கான கட்சிங்கிறத அவர் இதுல உறுதியாக காட்டுகிறார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரங்கிறது டைரக்டாவே அதிமுக மற்றும் திமுகவை மறைமுகமா விமர்சிக்கிறது தான். இதெல்லாம் இவங்களும் தான் பேசுறாங்க. ஆனா கரைபடிந்த கரங்களாக இவர்களோடது இருக்கு, எங்களோட கரைபடையாத கரங்கள்ங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இவர் வந்து திராவிட இயக்கங்கள், அது ரெண்டாவது முக்கியமா எந்த இடத்துலயுமே இந்த பாடல்லையோ சரி உறுதிமொழியோ சரி திராவிடம்ங்கிற அந்த சொல்லாடலையே பயன்படுத்தவே இல்லை ஒரு இடத்துல கூட. அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவர் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கருத்தியலை நோக்கி நகர்கிறாருங்கிறது தெரியுது. சீமானோட சேர்ந்துருவாரோ? சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு தனிப்பட்ட ரீதியாக எனக்கு வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் அவர்கள் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். சில வந்து அது கருத்துக்கள், அதை நம்ம உறுதிப்படுத்த தகவலா சொல்ல முடியாது. ஆனா அவர் பேசும் பொழுதும் கூட அவர்களுக்குள்ள அந்த கூட்டணி சார்ந்த பேச்சுக்கள் என்பது முன்பாகவே, இதெல்லாம் ஒரு கட்சி இதெல்லாம் தொடங்குறதுக்கு நான் சொல்றது ஒரு விக்கிரவாண்டில அவர் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு. கரெக்ட். ஆனா விக்கிரவாண்டில அவர் சொல்லும் போது என்னன்னா, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடணும், யாருக்கு நான் சொல்ல மாட்டேன், முதல்ல மைக் சின்னத்தை சொன்னவர், அதுக்கப்புறம் அந்த மைக் சின்னத்தை சொல்லவே இல்லையே அப்படிங்கிற பிரச்சனை, அந்த பார்வையும் இருக்கு. அந்த பார்வையும் இருக்கு. நான் சொல்றது இதுக்கு அடுத்துதான் அவங்களுக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக எனக்கு ஒரு தகவல் வந்தது. அந்த தகவல்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து திமுக தரப்புக்கு நன்றாகவே தெரியும் என்னென்ன பேச்சுவார்த்தைகள் போய் கொண்டிருக்குன்னு. இப்ப இவர்களுக்கு என்ன அச்சம்னா, விஜய் அவர்கள் தனியாக நிற்கிறார், சீமான் அவர்கள் தனியாக நிற்கிறார், ஏடிஎம்கே தனியாக நிற்குதுங்கும் போது இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆனா இதுல யாராவது ஒருத்தவங்க யாரோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அது வந்து திமுகவுடைய அந்த எதிர்வாக்குகளை ஒரு பக்கம் சேர்ப்பதற்கான ஏன்னா இப்ப பாருங்க, இவங்க 3 பேருமே பாஜகவுக்கு எதிராக தான் நிக்க போறாங்க. யாரு? இப்ப விஜய் அவர்களும் சரி, விஜய் அவர்கள் பாஜகவோட இணைவாராங்கிறது உங்களுக்கே தெரியும் அவரோட செயல்பாடு. நீங்க நல்லா பாத்திருப்பீங்க, திரு அண்ணாமலை அவருடைய பேட்டி வந்து மாமா மச்சானெல்லாம் நாங்க வந்து வரவேற்போம், விஜய் கட்சி வந்து வரவேற்போம் சொல்லி அவங்க ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டணிக்கு நாங்கள் வரவேற்போம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டணி வைத்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு டாம்பிகமான ஒரு விஷயத்தை செய்வார்கள். அதுல வந்து அந்த கூட்டணி விரிசல் ஏற்படும். இப்ப அவங்களால அதிமுகவிடையே அகாமடேட் பண்ண முடியாம தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இப்ப இதுல நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணிக்கு போவாராங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா கண்டிப்பாக அவர் கூட்டணிக்கு போனார் என்றால் விஜய் அவரோட கிரெடிபிலிட்டிங்கிறது உடையும். ஆனா நாம் தமிழரோட அவர் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் இருக்கு. சீமான் அவர்களும் அதை வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. வெளிப்படையாவே தம்பி முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே விஜய் அவரே முடிவு பண்ணட்டும். அப்ப என்ன இவருக்கு அதுக்கு சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி மறைமுகமா சொல்லிட்டாரு. அப்ப இவங்களோட கூட்டணி என்பது உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கூட்டணி அவ்வாறே ஒரு கூட்டணி உருவானாலும் அதுல யார் தலைமை இருப்பா, எந்த கட்சி தலைமை கட்சியாக இருக்க போது, யார் தலைமையிலான கூட்டணியாக இருக்கும், யார் சிஎம் கேண்டிடேட், இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. ஆனா இதுல வந்து சீமான் அவர்கள் தம்பி அதுக்கு ஓகே சொன்னா அப்படிங்கிற ஒரு இதுல நிக்கிறாரு. இது வந்து திராவிட, அதாவது குறிப்பா திமுகவிற்கு இது ஒரு தமிழ் தேசிய வாக்கு வங்கியாக உருவாகி விடுமோங்கிற ஒரு அச்சம் இருப்பதாகவே நான் பாக்குறேன். இல்ல இதுல இப்ப நீங்க சொல்றபடி தமிழ் தேசிய கூட்டணியாக உருவாகி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே
ப்ரூவன் ஓட்டு பேங்கை வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வச்சிருக்கக்கூடிய திமுக பயந்து கொள்ள அவசியமே இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. அது அப்படி ஒரு சூழல் இங்க அவங்க இல்லவே இல்லைன்னு தானே சொல்றாங்க. அவங்க சீமானை பத்தி பேச மாட்டீங்க, சீமானே வாய் திறந்து பேச மாட்டீங்க திமுக. பேசிக்கான அவங்க பேசலினாலும் அவர்களோட நடவடிக்கைகள் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்ப சமீபத்திலே எத்தனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நாம் தமிழர் இப்ப நீங்க திமுகவுடைய ஐடி விங் இருக்கு, அந்த ஐடி விங் அதிமுக அதிகமா திட்டுதா இல்ல நாம் தமிழர் அதிகமா திட்டுதான்னு போய் பாருங்க. அதிகமான தாக்குதல், அதிகமான எதிர்ப்பு அரசியல்ங்கிறது வந்து நாம் தமிழர் தான் ஒரு எதிர்க்கட்சி போல தொடர்ச்சியாக எல்லா விஷயத்தையும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக அந்த இடத்துல ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறாங்க. ஒரு சரியான எதிர்க்கட்சி போல அவர்கள் இன்னும் செயல்படவில்லை அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அப்ப இந்த இடத்துல திமுக இப்ப மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு எதிர்ப்பு நிலை இதெல்லாம் இருந்தது. இப்ப அதன் அடிப்படையில திமுகவுக்கு வாக்கு வங்கியாக சேர்ந்து விட்டார்கள். இன்னைக்கு திமுக மேல ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடிய வாக்காளர்கள் அடுத்த பக்கம் போகும் பொழுது விஜய் ஒரு நல்ல கேண்டிடேட்டா தெரிவாரு, சீமான் ஒரு நல்ல கேண்டிடேட்டா தெரிவாரு. இவங்க 2 பேரும் ஒன்னாவே நின்னுட்டாங்கன்னா மக்கள் நிச்சயமாக அதிமுக ஆப்ஷனை விட்டுட்டு இவங்க 2 பேருக்குமான வாக்குகளை செலுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளவு ரொம்ப எளிமையா எடுத்துட்டு எளிமையா நான் இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சில சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி கூட்டணி யாரோடையும் வைக்கல, இந்த மாதிரியான பிளஸ் பாயிண்ட்ஸ் இவங்களுக்கு அதிகமா இருக்கு. அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து விட்டால் நமக்கு வந்து ஒரு டஃப் காம்படிஷனா இருக்குமே, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதா இருக்குமேன்னு திமுகவுடைய நிர்வாகிகளும் அந்த கட்சியுடைய அட்வைசர்ஸும் பிளான் பண்ணுவதாக தெரியுது. அப்ப அதனால என்னன்னா விஜய் அவர்களுடைய கிரெடிபிலிட்டி, அந்த நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து எப்படியாவது சீக்கிரம் உடைக்க முடியுமா, அவரை வந்து ஒரு கொஞ்சம் இவருக்கெல்லாம் அரசியல் ஒத்து வராதுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவரை தள்ள முடியுமாங்கிற ஒரு முயற்சி வந்து தொடர்ச்சியாக திமுக தரப்புல இருந்து இருப்பதாக நான் பார்க்கிறேன். இப்ப திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் வந்து கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சப்போ பிப்ரவரியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்போ, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது நீட்டை பத்தியோ ஜிஎஸ்டி பத்தியோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா ஜோசப் விஜய்ன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணாங்க. இப்ப என்னன்னா மாமா மச்ச கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்களே சொல்றாங்க அப்படின்னு அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. திமுகவுடைய நிறைய பிஜேபிக்கு வந்து அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அவங்க கொடி மாதிரி எங்கேயாவது படர்ந்து ஒரு மரத்தை மூடலாம், ஆனால் தனியாக மரமாக உருவாக முடியாதுங்கிறத அவங்க இன்னைக்கு உணர்ந்துட்டாங்க. அவங்க அதிமுகங்கிற ஒரு மரத்துல ஏறி கொடியாக படர்ந்து, ஒரு கொடி மரத்துல படர்ந்துச்சுன்னா அதுதான் அதிகமா தெரியும் மரத்துல. ஆனா வந்து மரத்தோட உதவி இல்லாம அந்த கொடினால இருக்க முடியாது. இதுதான் விஷயம். இவங்க இப்ப என்ன பண்றாங்க, விஜய்ங்கிற்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு, அறிமுகம் இருக்கு. இவர் வந்து நம்ம தலைமையிலான கூட்டணிக்குள்ள வராரு அப்படின்னா அது இன்னும் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு பண்ண முயற்சிகள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களோட செட் ஆகல அப்படிங்கிற ஒரு பார்வை. இதுல நீங்க நம்ம டைரக்டா பேசும்பொழுது பாஜகல அண்ணாமலை அவர்களுடைய அரசியலுங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஹெச் ராஜா போன்ற அதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்களோட அரசியல்ங்கிறது ஒரு வேற மாதிரி இருக்கு. அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ட்ராக் எடுக்கிறாரு. அது நிறைய இடங்களை நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைக்கிற வேலைகள் இதெல்லாம் வந்து அவரே வெளிப்படுத்திக்கிறாரு சொல்றாங்க. அப்ப என்னன்னா ஹெச் ராஜா போன்ற நபர்கள் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கிறிஸ்தவர்னு சொல்லி அவர் விஜய் அவர்களை ஒரு நடிகராக தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க. இந்து மக்கள் கட்சி வரவேற்பு தெரிவிச்சிருக்கேன். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு அண்ணாமலை அவரோட டெசிஷன்ல தான் அந்த கட்சி போய்கிட்டு இருக்கு. தமிழக பாஜக அண்ணாமலை டெசிஷன்ல தான் போய்கிட்டு இருக்கு. பாஜக இல்லையே, அது இந்து மக்கள் கட்சி பாஜக இல்லைனாலும் பாஜக சொல்றதுக்கு மறுப்பாக இந்து மக்கள் கட்சி எல்லாம் செயல்பட்டதாக வரலாறு கிடையாது. சோ அவங்க தனியா சுத்திட்டு இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரே குடையின் கீழே RSSங்கிற ஒரு கட்டமைப்பின் கீழே வரக்கூடியவர்கள் தான் பாஜகவும் சரி இவங்களும் சரி. அப்ப இந்த இடத்துல அண்ணாமலையோட டெசிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது விஜய் அவரோட கொஞ்சம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டோம் அப்படின்னா விஜயோட நற்பெயரை வைத்து நம்ம உருவாகலாமேன்னு பாக்குறோம். ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக இருக்கக்கூடிய கெட்ட பேரு யாரோடலாம் பாஜக தமிழகத்தில் கூட்டணி வைக்குதோ அவர்களும் சேர்ந்துதான் விழுவார்களே ஒழிய பாஜக வளர்ந்து விட போறது இல்ல. இப்ப அதிமுக பாஜகவை நம்பி கூட்டணி வைத்தது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கூட்டணியை அவங்க மறுத்துக்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட்டணி வச்சதுனால இப்ப இன்னைக்கு வந்து அதிமுகவோட நிலைமை என்ன நீங்க பாருங்க. இன்னைக்கு வந்து இப்ப கட்சி இருக்கா இல்லையாங்கிற அளவுக்கே கொண்டு வந்து விட்டாச்சு. இப்ப விஜய் அவர்கள் இப்பதான் உருவாகிறாரு. இப்பவே இவங்க எல்லாம் இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா விஜய் அவரோட கிரெடிபிலிட்டி உடஞ்சு போய் மக்கள் வந்து அவரை சீண்ட கூட மாட்டாங்க. ஆகவே அந்த கூட்டணிக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா அதற்கான வரவேற்புகளை வந்து இவங்க சும்மா பாஜக தரப்புல இருந்து அப்படியே நூல் விட்டு பாக்குற மாதிரி சரி பாப்போம் ஏதாவது வருதான்னு பாப்போம்னு பாக்குறாங்க. ஆனா இல்ல அந்த பாட்டு வரியில பாத்தீங்கன்னா 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் வந்து ஒலிக்கும் காலம் இது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இமேஜ், அண்ணாதுரை அவருடைய இமேஜ், அடுத்து எம்ஜிஆர் எடுத்து நடுவில் வந்து விஜய் அவர்கள் இருக்க மாதிரி ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க. என்ன கம்யூனிகேட் என்னுடைய புரிதல் நான் சொல்றேன், அது அவங்க என்ன சொல்றாங்கிறது அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். என்னுடைய புரிதல் என்னன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு நடிகராக இருந்து அவருக்குன்ற தனிப்பட்ட வட்டம் இருந்ததா இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருந்தது. கலைஞர் கருணாநிதி கூட எம்ஜிஆர் ஒரு ஆஃப்டர் நடிகர் தானே, அவர் வெளியில போயிட்டு என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவர் ஓரம் கட்டினது. ஆனா ஓரம் கட்டி அடுத்த நிமிஷம் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும்
ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அப்போ எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தனக்கு இருக்கு, அவர் மாதிரி நான் வந்து செயல்படுவேங்கிறதுக்காக எம்ஜிஆரை காட்டியதாக நான் உணர்கிறேன். அடுத்து வந்து அண்ணாதுரை அப்படின்னு வரும்பொழுது, அண்ணாதுரை என்பவர் சமூக ரீதியாக வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்தவராக ஒரு பார்வை என்பது இருக்கிறது. இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா வெள்ளாளர் சங்கங்கள்லாம் சொன்னா திராவிட இயக்கத்தை தோற்றுவித்தவரே நாங்கள் வெள்ளாளர் அப்படின்னு சொல்லி வெள்ளாளருக்கான ஒரு அரசியல், அதாவது சாதி ரீதியான ஒரு கட்டமைப்புகள் எல்லாமே அண்ணாதுரையை வந்து முதன்மைப்படுத்தக்கூடியது ஒரு நிகழ்வா இருக்கு. அந்த அடிப்படையிலையும் அண்ணாதுரை இவர் தூக்கி பிடிக்கிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அண்ணாதுரைங்க வரும்போது அது திராவிட இயக்கம்னு வந்துடும். அண்ணா தான் திராவிட இயக்கம். நீங்க சொல்றது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு சமூகம் சார்ந்திருக்கிற விஷயத்த சொல்றீங்க, ஜாதி சார்ந்திருக்கிற விஷயத்த சொல்றீங்க. இன்னொன்னு வந்து திராவிடம் சார்ந்திருக்கிற விஷயம் சொல்றீங்க. நீங்க முதல்ல சொல்லும்போது என்னன்னா அவர் தமிழ் தேசியம் தான் பேசுறாரு, திராவிடம் பேசாம தெரியல. இங்க தமிழ் தேசியம் இவர் பேசினாலும் இங்க அரசியல்ங்கிறது ஒரு கலை யதார்த்த அரசியல் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் ஒலிக்கும் காலம் இது அப்படின்னா அண்ணா அது 3 எழுத்து, எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்துன்னு இவங்க கொண்டு வராங்க. ஆனா எனக்கு வந்து எம்ஜிஆரை நடிகர் அதன் மூலமாக அரசியலுக்கு வந்தாருங்கிற இடத்துல இவங்க எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு உதாரணமாக. அதுக்கு அடுத்து அண்ணாவை ஏன் இவங்க எடுத்துக்கிறாங்கன்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அது திராவிட இயக்கத்தோட தோற்றமாகத்தான் அமையும். ஆனா அவங்க திராவிடம்ங்கிற எந்த இடத்துலயுமே இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிச்சு பேசல, இது வரைக்கும் பேசல. இனிமே பேசுவாங்களாங்கிறத பொறுத்து நம்ம விமர்சனம் மாறும். அப்ப திடீர்னு அண்ணா எடுக்கிறாங்கன்னா அப்ப ஏதோ சமூகம் சார்ந்த ஒரு கட்டமைப்பாகத்தான் அவரை வந்து ஒரு அடையாளமா எடுத்துக்கிறாருன்னு நம்ம பார்க்க முடியும். இதுல இருந்து நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிக்கும் காலம் இது. தோல்ல தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் மாறி தோல் மேல கை வச்சு அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய காலம் எல்லாம் வந்திருக்கு. அப்படின்னா அரசரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய தளபதி வந்துட்டார் அப்படின்னா யார சொல்றாரு அவரு? எனக்கு தெரிஞ்சு திராவிட இயக்கங்களையும் கட்சியும் தான் சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆளும் வர்க்கமாக அவங்களை கேட்டா அவங்க வந்து மத்தியில கூடி பிஜேபி நோக்கி கையெழுத்து போய் சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டா இவங்க வந்து 2 பேருக்குமே பொருந்துங்க. ஏன்னா 2 பேருமே அவங்க மத்தியில இருக்கிறாங்க, இவங்க மாநிலத்துல இருக்காங்க. 2 பேரிடமும் அரசு இருக்கு. இவங்க கிட்ட இருக்கிறது மாநில அரசு, அவங்க கிட்ட இருக்க மத்திய அரசு. அப்ப இவங்கள தானே கேள்வி கேட்கணும். அப்ப கேள்விங்கும் 2 பேருக்குமே இது பொருந்தும். ஆனா இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய கட்சிங்கும் பொழுது முதல்ல யார கேள்வி கேட்கிற மாதிரி அமையும்? திராவிட இயக்கங்களை தான் கேள்வி கேட்கிற மாதிரி அமையும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதிமுக வந்து இன்றைய சூழல் வேற. அதிமுக உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு தாங்க. தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்து தான் சொல்லுவாங்க. முதல்வர் ஸ்டாலின் மட்டும் என்ன வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்ன சொல்றாரு? வாழ்த்து சொல்ற கட்சியை தொடங்கும் போது வாழ்த்து சொல்றது ஒண்ணு, அந்த கட்சியோட நிர்வாகிகள் அதோடைய வெளிப்பாடு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம அந்த கட்சியோட உணர்வுகள் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜயோட அரசியல் வருகையை பிடிக்காமல் இருக்கக்கூடியது பலரும் வந்து இதுல அதிமுக நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் எடுக்குது. இன்னைக்கு வரைக்கும் விஜய் பகைச்சும் எந்த ஒரு இதுவும் பேசல. அது அப்படியே நியூட்ரலா தான் இருக்காங்க. எப்பவும் போல அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா திமுக வந்து ஒரு படி மேல போய் எதிர்ப்பு. அதிமுக தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு போட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆமா, தூங்கிட்டு தான் இருக்காங்க. வேற என்ன? இப்ப பரந்தூர் போராட்டங்கள் நான் தான் சொல்றேங்க. கலைஞர் கருணாநிதி அவரோட காயின் வெளியீட்டுல மத்திய அரசு வரும் பொழுது இன்னைக்கு பாஜகவும் உங்களுக்கு எதிர்கட்சியாக தான் நிக்குது, திமுகவும் எதிர்கட்சியா தான் நிக்குது. இந்த இடத்துல அதிகமாக அரசியல் செய்யக்கூடிய பொட்டன்ஷியலே யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் நினைச்சா இதை வச்சு பெரிய அளவுல அரசியல் செய்ய முடியும். ஆனா செய்யாம உட்காந்துருக்காரு. அப்ப அதை நான் தூங்குறது அப்படின்னு தானே சொல்ல முடியும். அவர் தானே செய்யணும், அவர் தானே விமர்சிக்கணும். இங்க பாருங்க நம்ம கிட்ட வந்து எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு மறைமுக கூட்டணி இருக்குன்னு இவர் தானே பேசணும். மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இவர் பேசாம அப்படியே கடந்து போறாருன்னா அப்ப இது இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம். ரத்த சிவப்புல நிறம் எடுத்து இரட்டையான பலம் கொடுத்தோம். ரத்த சிவப்பத்தை சொல்றாரு. மஞ்சள் எடுத்து அலங்கரிச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நரம்பில் ஓடும் தமிழ் உணர்வை உருவி உருவி கொடுத்தோம் அப்படின்னு. பச்சை நீல திலகம் வச்சோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட எல்லா கலரும் வந்துருச்சு. பச்சை கலர் வந்துருச்சு, நீல கலர் வந்துருச்சு, மஞ்சள் வந்துருச்சு, ரத்த சிவப்பு வந்துருச்சு. என்ன கம்யூனிகேட் பண்றது? அது பச்சைக்கு இவங்க என்ன பொருள் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அது பொதுவாக வந்து பச்சை என்பது இஸ்லாமியர்களை குறிக்கும் அப்படின்னு ஒரு தகவல். அதுல அந்த பாடல்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 3 மதத்தை சார்ந்த இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து விஜயோட கொடியை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு ஸ்னாப் காட்டுவாங்க. அப்ப மதங்களுக்கு அப்பாற்பட்டு நாங்க இருப்போம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுல அவர் உறுதிமொழியிலாம் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிடம் இது எல்லாத்தையுமே சொல்லி இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது அவங்க தான் அந்த மஞ்சள் இதுக்கு இந்த ஒவ்வொரு கலருக்கும் என்ன கான்டெக்ட் கொடுக்குறாங்கிறது அவங்க தான் வெளிப்படுத்தணும். இப்ப ஒருவேளை சீமான் அவர்கள் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, சீமான் வந்து தமிழ் குடிகள் தமிழர்கள் தான் ஆள வேண்டும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சாதி மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி பிறந்த இடத்தையும் வந்து நீங்க அந்த உணர்வையும் தாண்டி வெளியே வரணும் அப்படின்னா அந்த இடத்துல 2 பேரும் முரண்படுறாங்க. இந்த இடத்துல அவரு இனம்னே சொல்லியிருக்கலாம் விஜய் அவர்கள். இப்ப இனம்னு அந்த ஒரு இடத்துல போட்டிருந்தாங்கன்னா இது டைரக்டா வந்து தமிழ் தேசியத்தை விமர்சிப்பதாக அமையும். ஆனால் பிறந்த இடம்னு சொல்லும்போது அது கிளியரா இல்ல. அது அவங்க தான் விளக்கணும். ஏன்னா பிறந்த இடம்னு சொல்றது நீங்க இனத்தை மனதுல வச்சுட்டு சொல்றீங்களா? நீங்க ரொம்ப சுத்தி வளைக்கிறீங்க. கர்நாடகத்துல தமிழர்கள் பிறக்கிறாங்க. முதல் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தமிழர் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் தமிழர் குற்றச்சாட்டு இல்ல. கருணாநிதி மேலும் ஒரு சார்பு வந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கு அப்படிங்கும் கூட
இப்ப இதெல்லாம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆனா இப்ப திரு சீமான் அவர்கள் என்ன இதை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுல இருக்காரு. அதையும் தாண்டி இவர் வராரு அப்படின்னா சீமானோட இதுக்கு அந்த அந்த இதுல நான் முரணாறேன் அப்படிங்கறத முரண்கும் போது அவர் இனம்ங்கிற அந்த சொற்றொடரை பயன்படுத்திருந்தானா முரண் இல்ல. பிறந்த இடம் சொன்னா பிறந்த இடமுக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லையே. இங்க தமிழ்நாட்டுல வந்து தெலுங்கர்கள் பிறக்கிறாங்க, கன்னடர்கள் பிறக்கிறாங்க, மலையாளிகள் பிறக்கிறாங்க, ஏன் சீனர்கள் கூட பிறக்கிறாங்க. ஆனா இப்ப அதே போல வெளிநாடுகள்லயும் தமிழர்கள் பிறக்கிறாங்க. அப்ப இது அந்த இடத்துல இனம்னு நீங்க சொல்லும் போதுதான் நீங்க சொல்ற அந்த கான்டெக்ட் வரும். ஆனா இவங்க சம்பந்தம் இல்லாமல் பிறந்த இடம்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய கொள்கை என்னங்கிறதுல இன்னொரு குழப்பம் தான் இருக்கு. அதனால அது அவங்க வெளிப்படுத்தணும். இனம்ங்கிறதையும் அவங்க உள்ளடக்கி நாங்கள் இனங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா? அப்படி பார்த்தா இங்க தமிழர் ஆட்சி அப்படிங்கிற அந்த வார்த்தை சொற்றொடர்லாம் அந்த பாடல்கள்ல வருது. அப்ப அது வந்து மீனிங்லெஸ்ஸா போயிடும். அதனால அவங்க அது விளக்கம் கொடுக்கணும். அந்த பிறந்த இடம்ங்கிறது எதுக்கு அது சொல்றாங்க? ஒருவேளை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வெவ்வேறு இடங்களில் பிறந்திருக்காங்க. நீங்க வந்து சுவிஸ்ல வந்து தமிழர்கள் பிறக்கிறாங்க, நீங்க எல்லா பக்கமும் தமிழர்கள் பிறக்கலாம். எல்லா தமிழர்களையும் நாங்க வந்து பிறந்த இடம் பாராமல் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா அது வரவேற்கத்தக்கது. அந்த மாதிரியான கான்டெக்ட்ல சொல்லியிருக்காங்களா இல்லையாங்கிறத அவங்க தான் இன்னும் தெளிவாக விளக்கம் கொடுக்கணும். தன்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் இப்ப மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரு கமலஹாசன் அவர்கள் என்ன ஊழலுக்கு எதிராக என்னுடைய இது போறன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் கூட அவர் மென்ஷன் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாவது மென்ஷன் பண்ணியிருந்திருக்கலாம். 19 போய் கெத்தா நீங்க கொடி ஏத்துங்க அப்படின்லாம் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அது ஒரு அரசியல்வாதி சொல்லக்கூடிய ஒரு பேச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குதுங்க. ஏன்னா இது இன்னும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அவர் நடத்தல. இப்ப நடத்தி இருக்கிறது வந்து கொடியேற்றமும் உறுதிமொழியும் தான் சொல்லியிருக்காங்க. அரசியல் தலைவர் கொடியேற்றும் போது அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் கூட சொல்லக்கூடாது. சொல்லியிருக்கலாம் அவர் சொல்லல. அதுக்கான காரணங்கள் நமக்கு என்னன்னு தெரியல. மேபி மாநாடு நடத்தி சொல்லலான்னு இருக்காங்களோ என்னமோ தெரியல. திராவிட சித்தாந்தங்கள் என்ன சொல்றாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லியிருக்காரு. அது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அடைமொழியாக வசனமாக வச்சிருக்கா. அப்ப அவர் பாருங்க, அவர் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து திராவிட கட்சியை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. பிறப்புக்கும் கணியன் பூங்குன்றனார் சொன்னது வந்து தமிழ் இனத்திற்கு மட்டும் இல்ல, உலகத்திற்கு பொதுவாக சொல்லப்பட்டது. அதுல நம்ம மட்டுமே உரிமை கொண்டாடணும் கிடையாது. நாளைக்கு அது ஒரு ஆந்திர அரசு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னா கூட நம்ம அதை வரவேற்க தான் போறோம். யார் அடைமொழியை பயன்படுத்துறாங்க அதுதாங்க, எல்லாருமே தான் அதை பயன்படுத்தலாம். அது வந்து திராவிட இயக்கம் வந்து காப்பிரைட் எல்லாம் போட்டு வைக்க முடியாது. இது வந்து பொதுவானது தானே. இப்ப அதை சீமான் பயன்படுத்தலாம், அதை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்தலாம், நான் பயன்படுத்தலாம், நீங்க பயன்படுத்தலாம். இது பொதுவானது. அந்த கருத்து வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தானே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் சமம், சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அதுக்கான விடயங்கள் என்ன? பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிர்களும் சமம். அவர்களுக்கான சிறப்பு என்பது அவர்கள் எத்தகைய தொழில்களை செய்ய. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு நல்ல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. நீங்கள் உபத்திரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்ய, உபத்திரம்னா திருடுறீங்க, வந்து பொய் சொல்றீங்க, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வாழ்வியலில் ஈடுபடுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சிறப்பு இல்லை. இதுதான் சொல்லப்படுது. இது உலக நீதி தானே. இதை வந்து விஜய் அவர்கள் எடுத்து பயன்படுத்துறதுல யாரு தடுக்க முடியும்? கட்சி கொடி ஆரம்பிச்சும் பாடலும் எந்த குற்றச்சாட்டும் இல்ல சொல்ற திராவிட கட்சிகள் சொல்றது மாதிரி. அல்லது ஒரு சின்ன அதாங்க அந்த வாகை வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கணும். அதை வந்து அவங்க ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல போட்டது வந்து அது வந்து ஏற்க முடியா இல்லை. ஏன்னா ரோஸ் கலர்ல போடும்போது அது தூங்குமூஞ்சி மரத்துடைய மலராக மாறுது. அது ஒரு சின்ன குறைபாடு அது இருக்கு. யானை, ஆப்பிரிக்க யானை பயன்படுத்தியிருக்காங்க. ஆசிய யானை பயன்படுத்தினா அது இன்னும் கொஞ்சம் சரியாக இருக்கும். இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சிகப்பு ஏன் பயன்படுத்துற, மஞ்சள் ஏன் பயன்படுத்தலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது இருக்கிற வண்ணங்கள் 12 இல்ல. இது என்னன்னா, இது வெறும் குறியீடுகளை மட்டும் வச்சு ஒரு குறை சொல்லக்கூடிய விஷயமா இருக்கா, இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நோக்கி இந்த களம் அணுகுதா அப்படிங்கறத பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? என்னன்னா 3 எழுத்து மந்திரம் அப்படிங்கும்போது அதை தாண்டி இருக்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு. தமிழர் சார்ந்திருக்கக்கூடிய நலன் விஷயங்கள், விடுதலை வீரர்கள், போராட்ட வீரர்களை மதிப்போம், தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காக உழைப்போம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் பேசுகின்ற போது ஏதோ ஒரு களம் ஒரு விஷயத்தை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிற குறியீடுகளை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா அவங்கிறது இருக்குல்ல? இல்ல, குறியீடுகள் வச்சுதான் நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்க முடியுங்கிறேன். ஏன்னா இவர் இன்னும் செயல்பாடுல இன்னும் வரலையே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் அவர்கள் இப்ப பரந்தூர் விமான நிலையத்துக்கு 2 ஆண்டுகளாக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. 2 ஆண்டு ஆயிடுச்சு. அது சார்ந்து இது வரைக்கும் அவர் பேசல. இப்போ இவர் மாதிரியான அரசியல்வாதிகள் மக்களுடைய போராட்டத்துல துணை நின்று அதை பேசணும். அப்பதான் அதுக்கான ஒரு சூழல் அமையும். ஏன்னா அப்புறம் மக்களுக்காக தானே அரசியலுக்கே வரும். ஏன் பேசலன்னு கேட்கிறேன். அதுதான் தெரியல. அப்ப அதெல்லாம் அவங்க செய்யணும்ல. ஏதாவது ஒரு அச்சத்து நிலைப்பாட்டின் காரணமாக பேசாம இருக்கிறார், அல்லது வந்து தன்னை பத்தி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நீங்க பேசாம இருந்தீங்களா அது அச்சம்னு தான் வந்து நிற்கும். என்ன தயக்கம் இருக்கு? அது அவருக்கு தாங்க கேட்கணும். என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளர் இருந்து நீங்க பொது பார்வையில வச்சுட்டு இருக்கீங்க. அதனால நான் கேட்கிறேன். அதை நம்ம வந்து அவருக்கு வலியுறுத்துறோம். அவர் அதை செய்யணும்னு சொல்றோம். செஞ்சாதான் அவர் மீது நம்பகத்தன்மை என்பது வரும்னு சொல்றோம். அது செய்யாததும் செய்வதும் அவருடைய விருப்பம். ஆனால் செய்தால்தான் மக்களுக்கானவர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அவருக்கு வருங்கிறத நான் பதிவு பண்றேன். அதுக்கப்புறம் செய்யாது அவரோட விருப்பம். வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு விட முடியும். நம்ம அவரா தான் செய்யணும். மிக்க நன்றி. அப்படி நேரத்துக்கு நன்றி.